பரந்தாமன் சன்னதிக்கு வாராய் நெஞ்சே. என்னை ஆட்கொண்டு வழி நடத்தும் என் சச்சிதானந்த சத்குருமூர்த்தியின் திருப்பாதங்கள் கோடி கோடி நமஸ்காரம். அன்பான பக்தர்களே, இன்று குருவாரம், வியாழக்கிழமை. அதாவது நேற்று புனித பௌர்ணமி. மண்டூர் பாலமுனையில் நடந்த புனித பௌர்ணமியில் கலந்து கொண்டவர்களுக்கு பெரும் பாக்கியம். என்னென்னு சொன்னால், அகஸ்தியர் ஒரு வசனம் சொல்லியிருக்கிறார்னு சொன்னால், நாங்கள் இப்போ சித்தர் வழிபாட்டில் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், மூல குரு அகஸ்தியர். நாங்கள் முதல் அவருடைய சித்தர்களுடைய சீடர்களாக இருந்திருக்கிறோம். பிறகு நாங்கள் பாருங்கள், உலக இன்பங்களை அனுபவிப்பதற்காக எங்களை அவர்கள் அனுப்பியிருக்கிறார்கள். பிறகு நாங்கள் அந்த சித்தர்களை தேடி அவர்கள் வழியில் போகிறோம்னு சொன்னால், நாங்கள் அவர்கள் வழியில் முதல்ல இருந்தவர்கள். அதனால தான் நாங்கள் பாருங்கள், இனத்தோடு சேரும்னு சொல்லி அவருடைய அகஸ்தியருடைய அந்த ஜீவநாடி அந்த இதில் குறிப்பிட்டிருக்கிறார். ஏன்னு சொன்னால், நாங்கள் சித்தர் மார்க்கத்தில் வாரோம்னு சொன்னால், முதல் நாங்கள் சித்தர் பெருமார்களுடைய சீடர்களாக இருந்திருக்கிறோம் அவர்களுக்கு கீழே. அதுக்கு பிறகு அவர்கள் தவம் அவர் கண்டிருக்கிறார்கள், இவருக்கு பூலோகத்து ஆசையை கொஞ்சம் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி எங்களை இந்த பிறவியில் இதுக்கு அனுப்பி பிறகு நாங்கள் பாருங்கள், எங்களுக்கு கஷ்டங்கள் வந்து நாங்கள் சொல்கிறோம். நான் ஒரு வண்டி கதை சொன்னேன். அவர் குலை விட்ட உடனே இங்கே வந்து இதுக்கு தீர்வு என்ன அப்படின்னு சொன்னோடனே, உன்னுடைய மகன் வந்து உன்னை வெள்ளப்பண்டியை பிறக்கும்போது வெட்டுவார், அப்போ உனக்கு விமோசனம் அப்படின்னு சொல்கிற மாதிரி. பிறகு அவர் இங்கே நுழைஞ்சிருக்கத்தால் அப்போ கொஞ்ச நாள் இங்கே இருந்த பிறகு அது திருப்பி அதுக்கு பிறகு ஒரு விமோசனம் கிடைக்க வேண்டியனா, ஒரு துன்பம் வரும்போது நாங்கள் கடவுளை தேடி போகிறோம். அப்போ அந்த துன்பம் வந்து பாருங்கள், நாங்கள் தேடி போகும்போது சித்தர் பெருமாக்களை நாங்கள் தேடி போகிறோம்னா, நாங்கள் அவருடைய சீடராக இருந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவார். என் குருநாதர் அடிக்கடி சொல்வார், நீங்கள் என்னோடு இருந்தனால தான் என்னட்ட வரலாம் அப்படின்னு சொல்லி அடிக்கடி சொல்வார். அதே மாதிரி பாருங்கள், நாங்கள் கடந்த காலத்தில் இந்த உலகத்தில் வாழ்கிறவர்கள் கடந்த காலத்தில் உண்டு நாங்கள் நிற்கிறோம், இல்லாட்டி வருங்காலத்தில் நாங்கள் நிற்கிறோம். இப்போ எங்களோட மனம் பாருங்கள், உண்டு கடந்த காலத்தை நோக்கி நாங்கள் திங்க் பண்ணி கொண்டிருக்கிறோம், அப்படி இல்லாட்டி வருங்காலத்தை நோக்கி நிகழ்காலத்தில் நாங்கள் வாழவில்லை. சிந்திச்சு பாருங்கள், ஒரு மாமரம், ஒரு வேப்ப மரம். இந்த மாமரத்தில் தான் பாருங்கள் எல்லோரும் போய் சாப்பிட்றார்கள். ஆனால் வேப்பமரம் நம்மள்கிட்ட கசப்பு இருக்குன்னு அடி வாராங்கல்ல அப்படின்னு சொல்லி மாமரம் மாதிரி பாருங்கள், வேப்பமரம் காய்க்க ஆரம்பித்தா பாருங்கள், அவருடைய கர்மாவை அவர் செய்யலை, அவர் செத்தே போயிடுச்சுருவாருண்டா. அவருடைய சாப்பாடு, அவருடைய தன்மை எல்லாத்தையும் பாருங்கள் செய்யலாம் விட்டால் அவரோட நிகழ்காலத்து அவரோட வாழையலாம். அதே மாதிரி பாருங்கள், நாங்கள் அவர் மாதிரி வாழணும், அப்படி இல்லாட்டி நாங்கள் கடந்த காலத்தில் நிற்கிறோம், இல்லாட்டி வருங்காலத்தில் நிற்கிறோம், இல்லாட்டி இன்னொரு ஆள் மூலம் வாழணும்னு சொல்கிறதால நாங்கள் வாழ இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கோம் நிகழ்காலத்தில். அப்போ நாங்கள் நிகழ்காலத்தில் நாங்கள் வாழ்ந்து, உதாரணத்துக்கு பாருங்கள், நீங்கள்லாம் கடந்த காலத்தில் நாங்கள் எல்லாரும் கடந்த காலத்தில் செய்த கர்மாக்களாக துன்பப்பட்டிருக்கோம். அந்த கடந்த காலத்தை பாருங்கள், இப்போ நிகழ்காலத்தில் வந்து நாங்கள் உங்களுக்கெல்லாம் காயத்ரி மந்திரம் சொல்லி தியானம் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல போது, நிகழ்காலத்தில் பாருங்கள் நாங்கள் காயத்ரி மந்திரம் சொல்லி தியானம் பண்ணும்போது கடந்த காலத்து அந்த கர்மாக்கள் இல்லாமல் போகுது. இப்போ நீங்கள் பாருங்கள், கடந்த காலத்தை நீங்கள் பாருங்கள், இப்போ நீங்கள் எண்ணுனா நிகழ்காலத்தை இல்லாமல் கடந்த காலத்தை எண்ணுன உடனே கடந்த காலத்து பிரச்சனை வரும். இப்போ எனக்கு பாருங்கள், ஒரு வெளிநாட்டில் இருந்து ஒரு ஆள் கால் பண்ணார். அவர் என்னட்ட வந்து பாருங்கள், நல்லா இருந்தவர், கள்ளன் வந்து அவருடைய முக்கியமான சாமான்லாம் எடுத்தாங்க, அழுறாங்க அப்படின்னு எனக்கு வெளிநாட்டிலேருந்து காலையில் கால் எடுத்தார்.
அப்போ என்னன்னு சொன்னால் பாருங்கள், அவருக்கு பிரச்சனை துன்பம் இருக்கும்போது உங்களை போல் அவர் வந்தவர் வந்து அவங்க எல்லாரும் பாருங்கள் தீவிரமாக நம்ம சொல்கிற மாதிரி தியானம் பண்ணும்போது அவங்களுக்கு பாருங்கள் என்ன கடந்த காலத்து கர்மா போய் நிகழ்காலத்தில் எல்லா பொருட்களையும் தேடி அவங்க நல்லா இருக்கிறாங்க. இப்போ பாருங்கள் அவங்க விட்டுத்தாங்க கனகாலமாக. விட்ட உடனே பாருங்கள் அவங்களுக்கு கள்ளன் பார அளவுக்கு பாருங்கள் கடந்த காலத்து பிரச்சனை அவங்க தாக்கி கொண்டிருக்கும் போது இதை வந்து எடுக்கும்போது நிகழ்காலத்தில் நம்ம சொல்கிறத பாருங்கள் எடுத்து பலம் வரும்போது கடந்த காலத்து இது அப்படி விழுந்துது. இப்போ நான் என் குருநாதர்கிட்ட போகல பாருங்கள் கல்யாண துன்பம் அது கடந்த காலம். அவர் வழிகாட்டினத்தால் பாருங்கள் அதை பயிற்சி பண்ணினத்தால் கடந்த காலத்தில் பாருங்கள் நான் வேதனை இல்லாமல் இப்போ நிகழ்காலத்தில் பாருங்கள் நான் நல்லா இருக்கிறேன். அப்போ நிகழ்காலத்தில் நான் நல்லா இருக்கும்போது வருங்காலத்தில் இதை விட நான் நல்லா இருப்பேன். உடலால் உள்ளத்தால் எல்லாத்தாலையும் மரண பயம் இருந்து பாருங்கள் இயற்கை சீத்தங்கள் எல்லாத்துலேயும் இருந்து பாருங்கள் பிறவா பேரின்ப நிலை அடையக்கூடிய நிலையை அந்த பழைய கர்ம வினை நமக்கு காட்டியிருக்கு. அப்போ துன்பம் வார பாருங்கள் நன்மைக்குத்தான். அது வராமல் இருந்தால் முக்திக்கு நிலைக்கு நாங்கள் வந்திருக்கலாம். என்னை பொறுத்த மட்டும் பாருங்கள் இவ்வளோ பிரச்சனையில் தீர்ந்து சாகாவரம் அப்படின்னு சொல்லி நாங்கள் சாகிறல்ல, சாவது இந்த உடம்பு தான் நம்ம ஆன்மா என்று தன்னை உணர்வதற்கு பாருங்கள் அந்த இடத்துக்கு போயிருக்கலாம். இறைவனுக்கிட்ட பக்கத்தில் போயிருக்கலாம் அப்படின்னு சொன்னால் நாங்கள் கடந்த காலத்தில் பாருங்கள் இருந்த தன்மை நிகழ்காலத்தில் வராது. இப்போ அந்த நிகழ்காலத்தில் பாருங்கள் தன்னை உணர்ந்தவருக்கு தரணியில் எது கணினா அந்த உணர்வு வந்த பிறகு கடந்த காலத்தை எண்ணலாலும் அந்த உணர்வு தன்மை வருங்காது. ஏன்னு சொன்னால் இப்போ சயின்ஸில் சொன்ன மாதிரி பாருங்கள் நியூட்டன் எந்த பொருள் பாருங்கள் சக்தி பலமாக இருந்தால் சக்தி குறைஞ்ச பொருள் தாக்கத்தை உண்டாக்காது. தன்னை விட பலம் குறைஞ்சவள் தான் தாக்கத்தை உண்டாக்கும். அப்போ சக்தி கூடி பாருங்கள் தன்னை உணர்ந்தவருக்கு பாருங்கள் மற்ற உலகத்தில் எந்த கர்மாக்கள் இயற்கை எதுவும் தாக்காது. ஏன்னா இந்த சக்தி தான் எல்லாத்தையும் இயக்குறாரு. அப்போ இந்த சக்தி தான் பாருங்கள் எல்லாத்தையும் படைச்சது. அப்போ உயர்ந்த அப்போ அந்த உயர்ந்த நிலைக்கு பாருங்கள் புறவிசைகள் தாக்கினால் ஒழிய ஓவில் இருக்கிற பொருள். இப்போ சயின்ஸில் பாருங்கள் விஞ்ஞானத்தில் ஒரு நியூட்டன் ஒரு விதி, புறவிசைகள் தாக்கும் போது ஓய்வில் இருக்கிற பொருளுக்கு விசை காணாத பட்சத்தில் புறவிசைகிற தாக்கத்துக்கு ஏற்ற மாதிரி புறவிசைகிற கர்மாவை கடமையைத்தான் அவர் செய்வார். புறவிசைகிற பலனை தன்னுடைய பலன் என்று அனுபவிச்சு கொண்டிருக்கார். இப்போ நம்ம பாருங்கள் கடந்த காலத்தை எண்ணிக்கொண்டு நிகழ்காலத்தில் வேலை செய்யாமல் போகிறோன்னே கடந்த காலத்து பாவத்தை தான் இப்போ அனுபவிக்கிறோடைய நிகழ்காலத்து பாவத்தை இப்போ முடிக்கிறேன் என்ற மாதிரி தான் இது சயின்ஸில் பாருங்கள். அப்போ புறவிசைகள் தாக்கும் போது ஓயில் இருக்கிற பொருள் பாருங்கள் பலமாக இருந்தால் தன்னுடைய விசைக்கு ஏற்ற மாதிரி இயங்குவாருடைய புறவிசைகள் பாருங்கள் எப்படி தாக்குதுன்னு சொல்லி பகுத்தறிவால் தன்னுடைய விசைக்கு ஏற்ற மாதிரி இந்த உலகத்தில் பாதிக்காம வாழ்கிற வாழ்க்கை தான் ஆன்மீக வாழ்க்கை தான். சயின்ஸுக்கு பாருங்கள் மெஞ்ஞானத்துக்கும் விஞ்ஞானத்துக்கும். அப்போ அவர் பாருங்கள் வந்த உடனே பாருங்கள் இந்த கர்ம வினையெல்லாம் கடந்து வந்த உடனே கள்ளர் எடுக்கிறவர் அப்படின்னா பலம் குறைஞ்சவர் மனப்பலம் குறைஞ்சி அவருக்கு பாருங்கள் கஷ்டம் அப்படின்னோடனே அந்த பலம் குறைஞ்ச இடத்துக்கு தான் அந்த கஷ்டம் வருது. அப்போ அந்த பலங்குறைஞ்ச எண்ணம் பலங்கூடிய எண்ணத்தில் வீட்டுக்கு வராது. இப்போ இங்கே பாருங்கள் பைத்தியாராக்கள் வந்தாலும் உடனே சரி வந்துடும், கேட்டுக்குள்ளே வரமாட்டார். ஏன்னா பலங்கூடிய எண்ணம் இருக்கிற ஒருத்தர் ஒரு ஞானிக்கிட்ட நாங்கள் போகக்குள்ள பலங்கூடிய ஒரு ஈவ சமாதிக்கு ஒரு ஞானிகள் இருக்கிற பலம் சக்தியில் மக்கள் அவர்கிட்ட போகிறோன்னே ஒரு அமைதி ஏற்படுன்னா அவருடைய சலனம் குறைஞ்சி போகிறோன்னா எதிர்மறையான எண்ணம் குறைஞ்சி போய் சலனமற்ற நிலைக்கு போகிறாங்க. இப்போ ரமண மகரிஷ்ட ஒரு ஆள் கேட்டால் நாங்கள் குருவை எப்படி அடையிற அப்படின்னா நீங்கள் குருவுக்கிட்ட போனோடனே ஒரு அமைதி நிலை வரும், உன்னுடைய கர்மாக்கள் கரைக்கப்படும் மெல்ல மேலே அவரோட நெருங்கி சூரியன் நெருங்க பனி போல. அப்போ அதில் ஒன்றை கண்டுபிடிக்கலாம், அவர் தான் குரு அப்படின்னு சொல்லி. அப்போ அவர்கிட்ட சொன்னாருன்னு பாருங்கள், நீங்கள் அப்படி வந்து எல்லாரும் பயிற்சி பண்ணக்குள்ளே பவராக இருந்தவங்க அவங்கெல்லாம் ரான்ஸ் வார அளவுக்கு இந்த இறைவனுடைய நெருங்கித்தாங்க. இறைவன்ட அருள் படுது, இப்போ காந்தப்படுற மாதிரி படுது. அந்த உணர்றாங்க, தன்னை மறக்கிறாங்க அப்படின்னா தன்னுடைய எல்லா குணங்களையும் மறந்து அப்படியே பாருங்கள் அந்த நிலைக்கு போகிற அளவுக்கு கடவுளை நெருங்கிட்டாங்க. நெருங்கக்குள்ளே பாருங்கள் அவங்களுக்கு எல்லாம் கிடைச்சிது, எல்லாம் வாழ்க்கையில் இல்லை. பிறகு அவங்க பலம் விட்டுத்தாங்க. விட்ட உடனே பாருங்கள் இப்போ பாருங்கள் இந்த கீழான எண்ணம் கொண்டவர்கள் வந்து எடுக்கிற அளவுக்கு அவங்க நிறுத்துற அப்படின்னு சொன்னார் அவர் காலையில். இப்போ அவருக்கு நான் விளங்கப்படுது. இப்போ திரும்பி நீங்கள் பாருங்கள், இப்போ அல்ற வேலையில் திரும்பி நீங்கள் வந்தால் பாருங்கள் என்ன இந்த இதை கூட்டுனா பாருங்கள் அதில் இருந்து வெளியே போய் சான்ஸ் இருக்கு.
அப்போ நெடுக நாங்கள் என்னென்னா இப்போ தொடர்பு கொண்டு வாழ்கிற வாழ்க்கை அவரோட நாங்கள் தொடர்பு கொண்டு வாழ்ந்தால் தான் சரியாக வாழலாம். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எங்களுக்குள்ளே இருக்க தான் பக்கத்தில் வரும். இந்த உடம்பில் பாருங்கள், எந்த சூழலில் நாங்கள் போய் இருக்கிறோமோ அந்த சூழல் பாருங்கள், அந்த சூழலில் இருக்கிற தன்மை பண்பை தானாக ஈர்த்துக்கொள்ளும். பாருங்கள், ஒரு டாக்டர் 2 பேர் பெரிய டாக்டர்மார் பாருங்கள், இதயம் சம்பந்தமான டாக்டர் 2 பேரை அவங்க திருமணம் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் ஃபுல்லாக ஆய்வு பண்ணி அதில் அவங்க பெரிய ஒரு ஆள் இதாக போயிட்டாங்க இன்டர்நேஷ்னல் அளவில். அப்போ அவர்கள் பாருங்கள் நல்ல எண்ணங்களை எண்ணும் போது நல்ல சாப்பாடு சாப்பிட்ற அளவுக்கு வந்து பாருங்கள், அவங்க ஆரம்பத்திலே பாருங்கள் பெரிய ஒரு சர்ஜனாக இதயம் சம்பந்தமானதில் வரும்போது அவர்களுக்கு 2 பிள்ளை பிறந்தேன். அப்போ அவர்கள் பாருங்கள், இந்த பிள்ளை நீ இப்படித்தான் படிக்கணும்னு சொல்லலை, படிப்பிச்சாங்க படிப்பிச்சாங்க. ஆனால் அவர்களும் பாருங்கள் இவங்க மாதிரி திறமையாக வந்தாங்க. ஏன்னா இவர்களுக்குள்ள ஒரு சக்தி பாருங்கள், பரம்பரையாக அவங்க பல யுகங்களாக பாருங்கள் இந்த தன்மை கூட இருந்த இதயம் சம்பந்தமான டாக்டராக இருந்த தன்மை இருந்ததால் அந்த பிள்ளைகள் அவங்க சேரும்போது பிறந்த பிள்ளைகளுக்கு அது அவங்க சொல்லலை, தானாக அப்படியே வந்தாங்களா 2 பேரும் அவங்க மைக்கட்டிக்காரா அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் சொல்கிறார் இங்கெல்லாம் வெளிநாட்டில். அப்போ இப்போ நாங்கள் பாருங்கள், நாங்கள் எங்களுடைய எல்லோரும் பாருங்கள், நாங்கள் நல்ல தன்மையாக இருக்கும்போது பக்கத்தில் படுக்கிற நம்மளோட பிள்ளைகளுக்கும் பாருங்கள் அது பட்டு அவங்க சரியாயிடுவாங்க. இவங்க பாருங்கள் இயற்கையாக ஒரு ஆளுக்கு பாருங்கள் போன கடந்த காலத்து வினையில் தான் இப்போ அனுபவிக்கிற நல்வினையோ தீவினையோ. அப்போ இந்த கடந்த காலத்தில் பல இதுகளில் பாருங்கள் அவர்கள் என்னன்னா இந்த தன்மையில் கெட்டிக்காரனாக வந்திருக்காங்க. இதயம் சம்பந்தமான ஆய்வு பண்ணி வந்த உடனே அவங்களுக்கு பிறந்த இது பாருங்கள், இது இந்த தன்மையாகத்தான் அவர்கள் தானாக வந்ததுன்னு சொல்கிறாங்க. தானாக தான் அவங்க சொல்லலை. இப்போ பாருங்கள், நாங்கள் பிறந்து இருந்தாலும் பாருங்கள், நாங்கள் நல்ல தன்மையாகினால் எங்களுக்கு பக்கத்தில் வரவர்களும் நல்லாயிருவாங்க. இப்போ ஞானிகளுக்கு பக்கத்தில் நாங்கள் போகிறோம், எங்களோட கருமாக்கள் கரைஞ்சி அவங்க மாதிரி வர்றோம். இப்போ கடந்த காலத்தை நாங்கள் நம்ம கடந்த காலத்தை பலம் குறையும் போது கடந்த காலத்தை நாங்கள் எண்ணும் போது பாருங்கள் எங்களுக்கு கடந்த கால பிரச்சனைக்குரிய தன்மைகள் எங்களுக்கு ஏற்படுது குறையும் போது. இப்போ அதிகமானால் பாருங்கள், இப்போ மாதத்திலேருந்து பல கிரகணங்கள் மாற்றங்கள் இருக்குது. அப்போ இந்த மாற்றங்கள் ஏற்படும், அதுகளை என்ன நாளென்ன செய்யும் கோளென்ன செய்யும் நாதன் உள்ளூருக்கு என்னன்னு சொல்லி இந்த பக்கம் சார்ந்து நாதன் பலம் மனப்பலம் கூடியாக ஆன்ம சக்தி கூடியவர்களுக்கு அது தாக்கத்தை உண்டாக்காது. அப்போ இந்த ஆன்ம சக்தி குறைஞ்சவர்களுக்கு கர்மாக்கள் பாருங்கள் அது தாக்கத்தை உண்டாக்கும். அப்போ அந்த தாக்கத்தை உண்டாக்குறதுக்கு அவங்களுக்கு என்ன செய்யலாம், இன்னென்ன விடத்தை போய் நீங்கள் பரிகாரங்கள் செய்து பாருங்கள் அந்த சக்தியை ஈர்த்தடுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இந்த பக்கம் போயிட்டு நீங்கள் போய் இப்படி இன்னென்ன இடத்துல போய் இன்னென்ன கோயில்களில் இன்னென்ன தன்மைக்கான்னு சொல்லி ஒரு பரிகாரம் ஒன்று இருக்காங்க. ஆனால் அது நிரந்தரமான தீர்வு என்னன்னா நாங்கள் தவம் பண்ணும்போது ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வு நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ அதே மாதிரி பாருங்கள், நீங்கள்லாம் நேற்று அங்கே வந்தீங்க. இப்போ நேற்று பாருங்கள் பயிற்சி பண்ணி நல்லா இது பண்ணி இந்த தன்மை கூட அப்படி இல்லாட்டி எங்களுக்கு ஒரு துன்பம் எங்களுக்கு இதை தேட வைக்கிறாரு, இந்த இடத்த போ அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த இடத்த போக்குள்ள பாருங்கள், நாங்கள் எந்த பாதையோ அதை ஒன்றும் பார்க்க மாட்டோம். அந்த இடத்த குறிக்கோளை நோக்கி நாங்கள் போகிறதுக்குரிய அந்த மனத்தை குவிச்சிருக்கும் போது எங்களுக்கு பாருங்கள் வாகனம் இருந்து எல்லாத்தையும் போகிறதுக்குரிய வழியை அவர் செய்வார். ஏன்னா அவர் தான் இந்த உலகத்தெல்லாம் இயக்குறார். சிந்திச்சு பாருங்கள், இந்த உலகத்தில் எல்லாத்தையும் இயக்குறவர் அவர் தான். அப்போ பூர்ணமாக நாங்கள் பாருங்கள் அதோடு நாங்கள் தொடர்பு கொள்கிறோன்னே நாங்கள் நினைக்கிறோம். இப்போ நம்ம ஒரு கடலில் இப்போ போகிறோம், அதில் காற்று வரும், அலை வரும், எல்லாம் வரும். ஆனால் அந்த இன்ஜின் பலமாக இருந்தேன்னா பாருங்கள் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி போய் எங்களை கொண்டு அங்கே கரையில் சேர்த்துருவாங்க. அதே மாதிரி இது பலமாக இருந்தேன்னா எங்களுக்குள்ள ஆன்ம சக்தி பலமாக இருந்தேன்னா இவ்வளோ தூரம் கொண்டாலும் பாருங்கள் எங்களுக்கு அதுக்கு போகக்கூடிய எல்லா விஷயங்களும் கிடைக்கும். பாருங்கள், அப்துல் கலாம் பாருங்கள் கனவு காணுங்கள் அப்படின்னு சொல்லி அவரோட பாடசாலைகளில் சொல்கிறார். என்னன்னு சொன்னால் அவர் கனவு கண்டு தான் பெருசாக வந்தார். அவர் ஒரு ஏழையாக இருக்கும்போது பாருங்கள், ஒரு தோணியில் அவர் இருக்கும்போது என்னென்னு சொன்னால் அவங்களோட அப்பாங்களோடு இருக்கும்போது நாங்கள் மேலால் ஃப்ளைட் போகல பாருங்கள், பிளேன் போகல, நாங்கள் பைலட் ஆகணும் என்று எண்ணினார். ஆனால் பைலட் ஆகிறேன்னு சொன்னால் அவருக்கு என்ன செய்யணும், பெரிய பணக்காராக்கள் தான் பைலட் ஆகலாம்.
ஆனால் பைலட் அந்த எண்ணமே ஒன்று பண்ணல. பைலட் ஆகணுன்ற எண்ணம் பாருங்கள், அந்த எண்ணம் பலமாகி பாருங்கள் என்ன செய்யுது, பலமாகி இந்த பைலட் ஆகக்கூடிய எல்லா தன்மையும் பாருங்கள் செய்து கொடுத்தது. செய்த உடனே அவர் பைலட் ஆகித்தார். அவர் பைலட் ஆகியும் விஞ்ஞானி ஆகியவுடனே அவருக்கு ரெண்டும் முடிவெடுக்கிற அளவில் போனே சுவாமி சிவானந்தர்கிட்ட போயிட்டான். இதுக்கு முடிவெடுக்கிறதுக்கு அவர் சொன்னால், நீ பைலட் இல்லை, நீ விஞ்ஞானியே ஆக வேண்டாம். விஞ்ஞானி தான் அவர் முதலிருந்து வந்த பரம்பரையில் அவருடைய பல யுகங்களில் பிறந்த அந்த சக்தி, விஞ்ஞான அந்த சக்தி தான் கூட இருக்கும். அப்போ அவர் சொல்கிறார், ஞானி என்ன சொல்கிறார், இப்படி போங்க அப்படின்னு சொல்கிறார். இப்போ அதுதான் அகத்தியர் ஞானினா, என்னோட சித்தர்கள் இருந்த சீடர்கள் தான் பாருங்கள் பிரச்சனை இப்போ உலக வாழ்க்கைக்குள்ளே வந்து திரும்பி என்னட்ட வந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பாருங்கள், நான் சாமி போட்ட போக்கில் பாருங்கள் சிக்கலாக இருந்து போன என்னத்துக்கு அவ்வளோ கொடுத்தாருன்னு சொன்னால், என்னடா விட்ட கூற முதல்னா இந்த விட்டத்தை இப்போ தொடர்ச்சியாக எடுக்கிறது விட்டு அதான் தக்கன்னே பாருங்கள், அதுக்கு போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் விளங்கிட்டேன்னு சொன்னால் அதை விட்டத்தை நாங்கள் தொடர்ச்சி பண்ணுறோம் இடையில. இப்போ நாவுக்கரசருக்கு பாருங்கள் 70 வயதில் தான் அவருக்கு அந்த ஞானம் கிடைச்சது. ஞான சம்பந்தருக்கு 3 வயதில் கிடைச்சுன்னா, இந்த 3 வயதுக்கு போன கடந்த யுகத்தில் அவர் கடும் பயிற்சி பண்ணி பாருங்கள் இதாக இருந்தவர் 3 வயதுக்கு முதல் ஞானம் கிடைக்கிறதுக்கு 3 வயதுக்கு முதல் அவர் விடுபட்டுத்தார். அந்த 3 வயதுக்கு வந்த உடனே பாருங்கள் அவருடைய தொடர்ச்சி உண்டாயிட்டு அடுத்த பிறவியில் அப்படின்னு சொல்லி, இப்போ நாங்கள் தொடர்பு ஒரு தொடர்ச்சி இல்லாமல் அகத்தியர் சொன்ன மாதிரி நாங்கள் ஒரு இடத்துக்கும் போயிடலாம். இப்போ இந்த வீட்டில் நான் இருக்கிறேன்டா, இதுக்கு முதல் பாருங்கள் இங்கே சித்தர்கள் வாழ்ந்த இடத்துல மட்டும்தான் நாங்கள் வந்து இருக்கலாம். எங்கெங்கே வாழ்ந்தாருன்னா அந்த சக்தி இருக்கிற இடத்துல மட்டும்தான் நாங்கள் வந்து இருக்கலாம் அந்த தொடர்ச்சியாக அந்த இடத்துல. அப்போ அந்தந்த இடத்துல போய் பாருங்கள் அந்தந்த சக்திகளை பாருங்கள் என்ன டியூன் பண்ணி விடுறது. இப்போ தான் சித்தர்கள் பாருங்கள் எல்லா ஊர்லேயும் போய் அவங்களை உபதேசம் பண்ணிவிட்டா, எல்லா இடங்கள்லையும் பாருங்கள் அந்த சக்தியை எடுத்துவிட்டா பாருங்கள் எல்லாருக்கும் கர்மாக்கள் கரைக்கப்பட்டு அவங்க நல்லா இருப்பாங்கன்றதுக்காக ஒவ்வொரு இடங்கள்லையும் பாருங்கள் இன்றைக்கு சித்தர்கள் எங்கெங்கே இருந்தார்களோ அங்கங்கே தான் சித்தர்கள் அமைச்சிருப்பாங்க எல்லா இடங்களும். அப்போ பழைய போன கடந்த கால பிறவிகளில் நடந்ததுகள் இடத்துல தான் அவங்க வந்திருப்பாங்க. அப்போ நாங்கள் எப்படி சேர்ந்தாலும் பாருங்கள், நாங்கள் திருமணம் இருந்து எல்லாம் செய்யணும்னா கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வேலையை முடிக்கிறதுக்காகத்தான் சேர்கிற வழியை சும்மா சேரல எல்லோரும் இது அவங்க கர்மாக்களை முடிப்பதற்காக. அப்போ அதே மாதிரி தான் வாழ்க்கையில் பாருங்கள் கடந்த காலம் நாங்கள் ஒரு வேலையை சரியாக செய்து கொண்டிருக்கக்குள்ள அந்த வேலையை செய்து கொண்டு போகக்குள்ள ஒரு குறிக்கோளை நோக்கி போகக்குள்ள நான் நேற்று சொன்ன மாதிரி போகும்போது எங்களுக்கு பலதரப்பட்ட சோதனைகள் வரும். அந்தந்த குறிக்கோளை பலமாக நாங்கள் போய்கொண்டிருக்கும் போது அந்த குறிக்கோளை நாளைக்கும் அடையலாம், நாளை அன்றைக்கும் அடையலாம், அடுத்த மாதம் அடையலாம். அடைஞ்ச பிறகும் பாருங்கள் அந்த குறிக்கோளை நோக்கி நாங்கள் போய்கொண்டே இருந்த முடியும்னா அந்த இலக்கு பாருங்கள் எங்களுக்கு அந்த குறிக்கோளில் இருந்து வாழ்கிற எப்படி என்ற ஒரு வழியை காட்டும். சிந்திச்சு பாருங்கள், இளையாங்குடி மாறனார் நாயனார் என்று ஒரு ஆள் இருந்தவர் பாருங்கள். சிவ தொண்டர்கள், அதாவது என்ன துறவிகளுக்கு சிவனை நோக்கி பாருங்கள் அந்த துறவிகளுக்கு அவர் சாப்பாடு போடுறார். அவர் அந்த சாப்பாடு போடுறதான் இலக்கு. இந்த சாப்பாடு போடுற அந்த இலக்கை நோக்கி அவர் போக்குள்ள பாருங்கள் அவருக்கு அந்த சிவபெருமான் அவருக்கு சோதிக்கிறார். இவர் உண்மையாக பாருங்கள் சிவனை என்ன நினச்சி அவர் பாருங்கள் செய்கிறாரான்னு பார்க்குறதுக்காக பாருங்கள். இப்போ நாங்கள் எல்லாம் பாருங்கள் என்ன உண்மையாக கடவுளை நினச்சி வாரமா என்பதற்காக போகலன்னே உங்களுக்கு பொருள் கொடுப்பாரு, எல்லாம் கொடுப்பாரு, அந்த இலக்கை விடாமல் போகிறோமான்னு பார்த்த உடனே நீங்கள் விட்டு ஒரு பக்கம் போகிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் போன பிறவியில் பிரச்சனைப்படலைன்னா போன பிறவியில் நாங்கள் பல பணக்காரனாக தான் வசதியாக தான் இருந்த நாங்கள் இடையில் பாருங்கள் நாங்கள் என்ன இதை விட்டுத்தான் அந்த பணத்தால் வந்து அகங்காரத்தால் விட்டுத்தான் அப்படின்ட்டு கண்டுபிடிக்கலாம். அப்படின்னா இப்பிறவியில் நாங்கள் போகும்போது எங்களுக்கு பாருங்கள் எல்லாத்தையும் கொடுப்பார்கள். இவர்கள் பாருங்கள் இதில் போய் கொண்டிருக்கும் போது எந்த பக்கம் போனாருன்னு சொன்னால் ரெண்டு கண்டுபிடிக்கிறதுக்காக பல சோதனை பண்ணுற மாதிரி இளையாங்குடி மாறினாருக்கு அவருக்கு என்னன்னா ஒன்றுமே சாப்பாடு கொடுக்குறதுக்கு ஒன்றுமே இல்லாத அளவுக்கு போன பிறகு கஷ்டப்படுத்தாங்க. அந்த நிலையில் தான் அவர்கிட்ட சாப்பாடு சாப்பிட்றதுக்கு ஒரு துறவி போகிறார். அப்போ அந்த துறவி போன உடனே பாருங்கள் அங்கே சாப்பாடு ஒன்றுமே இல்லை, கஷ்டம் அவங்களுக்கு. அப்போ தான் அவருடைய மனைவி சொல்கிறாருன்னா, நேற்று விதைச்ச நீங்கள் நெல் மழை பெஞ்சு ஒரு பக்கம் போய் என்ன ஒரு மூலையில் போயிருக்கோம்,
அதை நீங்கள் எடுத்துட்டு வாங்க, நான் இந்த வீட்டு விறகு ஒரு குடியில் இருக்க அந்த வீட்டை விறகு உடைச்சி நான் அதை வறுத்து சமைச்சு கொடுக்குறேன், மட்டும் நீங்கள் அவரோட காய்ச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி. வருகின்ற சிவராத்திரி வருது, சிவபெருமானை நோக்கி போகிறோம். யோசிச்சு பாருங்க. அப்போ பாருங்க, அந்த இலக்கு அவங்க என்னதான் கஷ்டம் வந்தாலும் சாப்பாடு கொடுக்குறத பாருங்க விடலை, துறவிகளுக்கு சாப்பாடு. அப்படி அவர் போக்குள்ள பல சோதனைகள் வரும். நாங்கள் இலக்கை நோக்கி கலியுகத்தில் போக்குள்ள பல சோதனை வரும். நீங்கள் எந்த இலக்கண்டா என் படிக்கிறதுல போனால் என்னென்ன சிக்கல் வரும், பணக்காரனாக இருக்கக்குள்ளையும் வரும், என்னென்ன ஒரு இலக்கில் நீங்கள் வேலை செய்யக்குள்ளேன்னா சிக்கல் வரும். குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் சரியாக போக்குள்ளையும் குடும்பத்துக்குள்ளே சண்டை வரும், இலக்கம் கொண்டு வரும். அப்போ 2 பேரும் சரியாண்டா கண்டுபிடிக்கலாம், அதை எடுக்க மாட்டோம். இலக்க நோக்கி எல்லாத்துக்குள்ளேயும் பாருங்க கலியுகத்து. அப்படி அவர் போகும்போது அங்கே போய் நெல் எடுத்து சாப்பிட்டு எல்லாம் முடிய பாருங்க, அவரை சிவபெருமான் காட்சி கொடுக்குறாரு. நீ எல்லாத்தையும் பெற்று லோகத்தில் பாருங்க, உனக்கு என்னென்ன ஏதோ எல்லாத்தையும் பெற்று ஞானம் பெற்று முக்தி அடைகிறதுக்குரிய வழியை அவர் காட்டுறாருண்டா, அவர் வெற்றி அடைஞ்சிட்டார். இதே மாதிரி தான் குசேலர் பாருங்க, உங்களுக்கு தெரியும். குசேலர் பாருங்க, சாந்திமணி முனிவர்கிட்ட கிருஷ்ண பரமாத்மா அவரும் குசேலர் பிராமணன் 2 பேரும் அந்த குருகுலத்தில் இருந்து குரு சேவை செய்து கொண்டிருக்கும் போது அந்த குரு மாதா ஒரு நாள் விறகெடுக்க அனுப்புகிறாவோ, ஆனால் சாப்பாடு கட்டி கொடுக்குறா. அந்த சாப்பாடை பாருங்க இவர் தான் வச்சிருக்காரு குசேலர். வச்சிருந்த உடனே மழை பெய்யும் போது 2 மரத்தில் மாறித்தாங்க. ஒரு ஆள் பாருங்க, குசேலர் ஒரு மரத்தில், இவர் ஒரு மரத்தில். இருட்டா போயிட்டு குசேலருக்கு பசி தாங்க மாட்டார், கடும் பசிக்குது. அப்போ இவருடைய சாப்பாட்டையும் சாப்பிடுத்தார், கிருஷ்ணருடைய சாப்பாடையும் அவர் சாப்பிடுத்தார். சாப்பிட்றோடனே கிருஷ்ணருக்கு தெரிஞ்சுது. உடனே கேட்குறாரு, சாப்பிட்டு முடிஞ்சோடனே எங்கே இருக்கா குசேலர்கிட்ட கேட்குறாரு, எங்கே இருக்கான்னு சொல்லி. அவர் அந்த மரத்தில் இருக்கார், பக்கத்து மரத்தை இங்கே இருக்கிறாரு. கடும் மழை, இடி முழக்கா மழை பெய்யுது, பசிக்குது, சாப்பாடுன்னு சொன்னால் இவர் சாப்பிட்டுதானே. அதுக்கப்புறம் ஒன்றும் பேசலை, இவர் சாப்பிட்டுத்தார் அவருடைய சாப்பாடெல்லாம். இன்னொரு ஆள்றதை நாங்கள் சாப்பிட்டனையும் கடன் தானே. அப்போ சாப்பாட்டு தரவர். அப்போ தான் வந்த உடனே பாருங்கள், இந்த அவங்கள பாடசாலை குருகுலம் முடிஞ்சு போகும்போது குசேலர் சொல்கிறோம், இனி நாங்கள் எங்கே சந்திப்போம் அப்படின்னு கேட்குறோம். சந்திக்க மாட்டோம், ஸ்கூல் முடிஞ்சு போகல. அப்போ கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறாரு, நாங்கள் நிச்சயம் சந்திப்போம் என்று. அவருக்கு மட்டும் தான் தெரியும் சந்திப்போம், நாங்கள் கட்டாயம் சந்திப்போம். நான் சொன்ன அகஸ்தியர் சொல்லிக்கிறேன்னு சொன்னால், நாங்கள்லாம் அவருடைய சித்தர்களுடைய சீடராக இருந்திருக்கோம். பிறகு எங்களுக்கு இந்த உலகத்து கர்மாவில் ஆசை வந்து வாழ்க்கையில் நாங்கள் இறங்கியெல்லாம் இந்த இது பண்ணி செய்யணும்னு செய்ய கொடுத்து அனுப்பித்தார். இப்போ நாங்கள் என்ன பிரச்சனை வந்தோடனே சித்தர் பக்கம் போகிறோம்னா என்ன திருப்பி நாங்கள் வருவோன்னு தெரியும் தானே அவருக்கு அனுப்பினோம். அதே மாதிரி திருப்பி நீங்கள் வருவீங்க, நாங்கள் சந்திப்போம்னு சொல்கிறார். அது பிறகு குசேலருக்கு பாருங்கள், என்ன நிறைய பிள்ளைகள் பிறந்து கடும் வறுமை கஷ்டம், ஆனால் கடும் பக்தி. அப்போ தான் அவள் சொல்கிறான், உங்களுக்கு அந்த கதை நான் நடுவே சொல்லியிருக்கேன், இதில் ஒரு பெரிய அர்த்தம் இருக்குது. அப்போ தான் அந்த குசேலர் மனைவி சொல்கிறா பாருங்க, உங்களோட படித்தவர் தானே கிருஷ்ண பரமாத்மா அரசனாரிக்கார், எப்படியே போய் நம்மளோட பஞ்சங்கள் கடன் கஷ்டப்படுறோம், பிள்ளைகள்லாம் சாப்பாடும் இல்லை, அழுறாங்க, உடுப்பு இல்லை, ஒன்றும் இல்லை, அப்படி போங்கன்னு சொன்னோடனே அவருக்கு மனம் வருதில்லை. ஏன்னா பக்தி, அவர் கடும் பக்தி. எப்படி நம்ம கேட்குறாரு. ஏழாமல் ஒரு நாள் பாருங்கள் வலிக்கிறாரு. ஆனால் அவருக்கு போக்கில் என்னென்ன கொண்டு பார்த்தா ஒன்றுமே இல்லை. அடியில் பாருங்கள் பானையில் கொஞ்சம் பழைய அவல் இருந்து அதை முடிச்செடுத்துட்டு போகிறார். அப்படியே நடந்து போகிறார். அப்படி நடந்து போக்கில் பாருங்கள், அங்கே பார்த்த உடனே எங்கே துவாரை, அங்கே எல்லாரும் பணக்காராங்க. என்ன துவாரையில் கிருஷ்ணனை சார்ந்து வாழ்கிறதால எல்லாரும் வசதியான ஆட்கள், ஒருவரும் அங்கே கஷ்டமான ஆட்களே இல்லை, ஏழைகளே இல்லை. அப்போ இவரை பார்த்தோடனே எல்லாரும் பகடியாங்க, இப்படி யார் இந்த ஆள், இப்படி ஒரு ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி பகடி பண்ணுறாங்க. அப்படியே அவருக்கு பாருங்கள் திரும்பி போகிற அளவுக்கு அவருக்கு எல்லாரும் என்ன செய்கிறாங்க, அவர் துர்வார்த்தைகளால் எல்லாம் பேசுகிறாங்க. அதெல்லாம் கடந்து போகிறார். இப்போ நீங்கள் தவம் பண்ணக்குள்ள கடந்து போகிற நம்ம கண்ணன்கிட்ட ஆன்மாவிட்ட பாருங்கள் கடந்து போகிற மாதிரி. துவார கையில் கண்ணன் எங்களுக்குள்ளே இருக்கார் ஆன்மா.
நாங்கள் கடந்து போகணும். கஷ்டங்கள் எல்லாம் வரும், நமக்கு ஏசுவாங்க, பிறகு எல்லாரும் ஒன்றும் கதைக்க மாட்டாங்க, நீங்கள் பணம் இல்லை, சொந்தக்காரர்கள் வர மாட்டாங்க, மதிக்க மாட்டாங்க, இப்படி எல்லாம் கடந்து போகணும். எல்லாம் கடந்து போகிற மாதிரி பாருங்கள், என்ன தவத்தில் கடந்து போகணும். கடவுள்கிட்ட கடவுள் அவர் கடந்து போகிறார். இப்படியே கடந்து பாருங்கள், போக்குள்ள காட்டும் ஏச்சி காட்டும் இதாண்டு போகணும். அந்த கேட்டுக்கு கிட்ட போய் சொல்கிறாரு. அவரோட படித்த நம்புவாங்களா? இப்போ உங்களோட இந்த வாழ்க்கையில், லவ்ய வாழ்க்கையில் நீங்கள் சாதாரண ஆள், நீங்கள் யாரோட பெரிய ஒரு ஆள்கிட்ட போய் கேட்டில் போய் நான் அவரோட படித்த நாள் நம்புவாங்களா? யோசிச்சு பாருங்க. சொல்கிறாங்க, இவரை பார்த்த உடனே பாருங்கள் அவங்களுக்கு இது பண்ணிருக்கி, இவரே இந்த பெரிய ஆளாக இருக்கக்குள்ள இவரோட படித்தவரை பிடிப்பாரான்னு. அப்போ அங்கே போய் சொல்கிறதுக்கு போயிட்டாங்க. ஒரு வார்த்தை அவருக்கு ஒரு ஆள் சொல்கிறார். அந்த வார்த்தையை பாருங்க, அவர் எடுத்து திங்க் பண்ணித்தார், திரும்பித்தார். இதுதான் சூட்சுமம் இந்த கதையில். கிருஷ்ணர் அப்போ தான் ஓடி வரார். நீ எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தும் பாருங்க, என்னை மறக்கல, ஒரு சின்ன வார்த்தையை எடுத்து என்னை விட்டுட்டு போகிற குஷியலாம் அப்படின்னு வச்சு பாருங்க. சின்ன ஒரு வார்த்தை, அதை எடுத்து திங்க் பண்ணத்தால் என்னை விட்டுட்டு போகிறேன். அப்போ தான் ஓடி வரார் கிருஷ்ணர். நாங்கள் இலக்கை நோக்கி போக்குள்ள பாருங்க, பல பிரச்சனைகள் வரும், பல சிக்கல்கள் வரும். ஆனால் எங்களோட நோக்கம் பாருங்க, குறிக்கோள், நான் படித்து டாக்டர் ஆகணும். வச்சு பாருங்க, நீங்கள் எல்லாம் பிள்ளைகளை பாருங்க எப்படி எழுப்பணும், நம்மளை எப்படி எழுப்பணும். வச்சு பாருங்க, நீ பிரதமர் எலும்பு, என்ஜினியர் எலும்பு, டாக்டர் எலும்புன்னு எலும்புனா என்ன செய்வாங்க? வச்சு பாருங்க, டாக்டர் எலும்பு, பிரதமர் எலும்பு அப்படின்னு தட்டி எழுப்புனா என்ன செய்வாங்க? அவங்க டாக்டர் ஆகிடுவாங்க, என்ஜினியர் ஆகிடுவாங்க, கலெக்டர் ஆகிடுவாங்க, என்ன ஜி ஆகிடுவாங்க, பிரதமர் ஆகிடுவாங்க, எல்லாம் பெரியாக்கள் ஆகிடுவாங்க. அப்படி தான் எழுப்பணும். நாங்கள் பாருங்கள், எலும்புடா எருவமாடு அப்படின்னு சொல்லி எழுப்பி போட்டு ஸ்கூலில் விட்டு படிக்கிறாங்க. இல்லைண்டா இப்படி எருவமாடு எப்படி படிக்கிறேன்? யோசிச்சு பாருங்கள், சிந்திச்சு பாருங்கள். எலும்புடா எருவமாடு இவ்வளோ லேட் ஆகுது அப்படின்ட்டு நம்ம அடிச்சடிச்சு எழுப்பி போட்டு பிறகு ஸ்கூலில் விட்டு வர படிக்கிறா இல்லைண்டமாண்டா பிள்ளை பிறகு இங்கே எருவமாடு தானே, நீங்கள் தான் இப்போ இது பண்ண எருவமாடுன்னு. அப்போ எப்படி படிக்கிற? அப்போ எழுப்பக்குள்ள நாங்கள் எப்படி எழுப்போம்? ஏன்னு சொல்லுங்கள், ஏன் அப்படி சொல்கிறோம்? சிந்திச்சு பாருங்கள், ஏன் அப்படி சொல்கிறோம்? ஏனென்றுனா நாங்கள் பாருங்கள், எங்களோட இலக்கை நோக்கி போக்குள்ள பாருங்கள், எங்களுக்கு துன்பங்கள், வேதனை, கஷ்டங்கள் அதெல்லாம் வரும். அப்படி வரும்போது பாருங்கள், எங்களுக்கு மீறிய வார்த்தைகள் வரும். நீங்கள் கோவப்பட்டு இருந்து பாருங்கள், உங்களுக்கு நல்லா சாப்பாடு தர உதவி செய்கிற அவரோடய டக்குன்னு கோவிச்சிருங்க ஒரு நாளைக்கு. ஏன்னா அந்த கோபம் அவரையும் தடுத்து உங்களை பஞ்சமாக்கிடும். நீங்கள் குறையெல்லாம் கட்சி போய் பாருங்கள், உங்களுக்கு பாருங்கள் சம்பளம் தார அவருக்கே குறைய கதைக்க வைக்க வேண்டாம், அவர் கட்டுப்பாட்டில் வந்துடுவார் உங்களுக்கு. அதனால தான் குறை கதைக்காதீர்கள், கோபிக்காதீர்கள், கவலைப்படாதீர்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான். உங்களுக்கு சொந்தக்காரன் நல்லா உங்களுக்கு சாப்பாடு தர ஆளுக்கு உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் வந்து பாருங்கள் கஷ்டங்கள் எல்லாம் கேட்டு உங்களுக்கு சம்பளம் தர அவருக்கே பாருங்கள் அதை கதைக்க வச்சு போடுறோம். அப்புறம் ஒன்றும் இல்லாமல் ஆகி அப்போ தான் பாருங்கள் அவர் உடனே பாருங்கள் அழுது குனிஞ்சிட்டு அப்படி போகிறாரு. அங்கே போய் பாருங்கள் கடைசி மட்டும் அவருக்கு பாருங்கள் என்ன செய்தார்? தந்திருக்கிறேன்னு சொல்லலை, அவர் கொடுத்துட்டாராங்க எல்லாம். அப்போ தான் லக்ஷ்மி கேட்குறாங்க, எவ்வளவு சோதனை பண்ணுறீங்க பாருங்கள், இப்போ தானே சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாரு. பாருங்க சொன்னால் அப்படி நீங்கள் வந்திருந்தீங்க உடனே உங்களுக்கு நோயெல்லாம் டக்குன்னு எடுத்துவிட்டா நீங்கள் அடுத்த நாளைக்கு வருவீங்களா? எவ்வளோ போயிட்டாங்க பாருங்கள். யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு திடீரென பணக்காரனாக்கித்தான் உங்களுக்கு என்ன சொல்லுவீங்க? நேரம் இல்லை, இப்போயே நமக்கு நேரம் இல்லை. கடை பூசைக்கு அந்த நாளில் நீங்கள் கஷ்டமாக இல்லாமல் இருக்கக்குள்ள நான் முதல் உபதேசம் பண்ணுறேன், முதலியாஸ்தியில் எப்படி பூசைக்கு முதல் உபதேசம் பண்ணுறோம், ஓடி வருவீங்க உபதேசம் கேட்க. இப்போ பெரிய நல்லா உடனே பாருங்கள், அதையும் விட்டு பூஜை கடைசியாக வந்து
நம்ம ஸ்கூல் விட்டோடைய பிள்ளைகள் ஊயண்டு கத்திட்டு போவங்கள் பாரு, அது மாதிரி நமசிவாயம் மட்டும் தான் சத்தம் கேட்குது. என்னட்டு என்ன அப்படி முடியுதுண்டு போகிற மட்டும் நீ இருக்கல உபதேசம் கொஞ்சம் பின்னுக்கெல்லாம் போகிற இருக்கல கேட்கல டேஸ்ட் கேட்க அதைத்தான் கிடக்கணும். இப்போ பாருங்கள், நான் அங்கே ஃபுல்லாக உபதேசம் பண்ணேன், இங்கே வந்து உபதேசம் பண்ணுறேன், இரவையில் ஃபுல்லாக உபதேசம் பண்ணுவோம் பாருங்கள். இன்னும் 300 வருஷத்துக்கு உபதேசம் பண்ணுற அளவுக்கு இருக்குது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், பச்சிக்கவே மாட்டேது. ஏன்னு சொல்லுங்கள், எந்த இடம் எது டேஸ்ட்டாக இருக்கோ அந்த பக்கம் தான் மனம் போகும். அது இந்த டேஸ்ட் பாருங்கள், நிரந்தரமான டேஸ்ட், எங்களுக்கு நிரந்தரமானது, உலகத்துக்கு நிரந்தரமான டேஸ்ட்டை தேர்ந்தெடுக்கணும் குறிக்கோள். அதுக்கு தான் குருகுலம். குசேலர் குருகுலத்துக்கு போனவர் நிரந்தரமான குறிக்கோள் எடுக்காமல் போனதால 27 புள்ளிகளும் கஷ்டம். நிரந்தரமான குறிக்கோள் அவர் குருகுலத்தில் எடுத்திருந்தா அவ்வளோ வேதனைப்பட்டு பாருங்க, நொந்துபட்டு துவாரை போயிருக்க மாட்டார். அதுதான் அது குறிக்கோள். ஏன்னா இறைவனோட படிக்கிறார், இறைவனை சேர்ற இடத்துல இறைவனும் அங்கே படிக்கிறார் கிளாஸ்மேட். ஆனால் குறிக்கோளற்றப்போ இல்லை பாருங்கள், அவர் பசிக்கு தாங்க பாரு, இன்னொரு ஆளுக்கு கொடுக்கணும், பக்கத்தில் இருக்கவரை கண்டு கொடுக்காதனால இன்னொரு ஆளுறத்தை எடுத்தனால பாருங்கள் 27 புள்ளையாக போயிட்டு. வறுமை, என் குருநாதர் வறுமை வறுமை இளமையில் வறுமை கொடிதப்பா, நான் அப்படி வேதனைப்பட்டேன்னு சொல்லுவார். ஆனால் நான் அவர் பக்கத்தில் சொல்ல முடியாது சொல்கிறேன், இளமையில் வறுமைன்னு சொன்னால் அது லேஸ் சாமி, ஆனால் இடையில் வறுமை வந்தால் கஷ்டம். நல்லா இருந்து கொண்டு வர்றாரு, அப்படி வேதனைப்பட்டார். நல்லா இருந்து அப்புறம் அதுக்கு பிறகு வேதனைப்பட்டால் நம்ம சொல்லலார். அவர் சொல்லுவார் அடி, அவர் இளமையில் சரியான வேதனைப்பட்டார். அது இந்த நிலைக்கு போகிறதுக்கு பாருங்கள் எவ்வளோ சோதனை பண்ணுறாங்க அடிக்கடி சொல்லுவார். நாம் அவர் பக்கத்தில் பாருங்கள் இளமையில் லேசாக போய் தரலாம். ஏனெண்டா சேத்துக்குள்ளே இருக்கும்போது சேத்துக்குள்ளே இருக்கக்குள்ளே பிறக்கக்குள்ளே நாங்கள் அப்படி பிறந்தால் கஷ்டம் தெரியாது. ஆனால் இடையில் நல்லா இருந்து போட்டு வந்தால் அதில் ஒன்று செய்யலாம், இந்த அளவுக்கு பெருசு அப்படின்னு நம்ம சிந்திப்போம். அப்போ நாங்கள் என்ன செய்தோம், அதை திங்க் பண்ணாமல் பாருங்கள், குறிக்கோள் இதுக்கு வழி இல்லையா அப்படின்ட்டு தேடினவர்கள் எல்லாம் பாருங்கள் அந்த குறிக்கோளை அடைந்து விட்டார்கள். வாழ்க்கையில் நாங்கள் பாருங்கள் வேதனை துன்பங்கள் எல்லாத்திலிருந்து வெளியே வாரத்துக்கு எங்களுக்கு ஒரு பெரிய அரிய வாய்ப்பு கிடைச்சிச்சு. இந்த காயத்ரி மந்திரம் நீங்கள் பாருங்கள் அமைதியாக இருந்து அமைதிப்படுத்துகிற எங்களோட கர்மாக்களை கரைச்சி அமைதிப்படுத்துகிறது தான் காயத்ரி மந்திரம். கொடியச்சாவும் பாருங்கள், ஒரு அமைதியான டைமில் நீங்கள் அந்த காயத்ரி மந்திரம் சொல்லும்போது மன அமைதியாகும் போது உங்களுடைய ஆன்ம சக்தி வெளிப்படைய ஆரம்பிக்குது, எங்களோட உயிர் சக்தி. அப்போ எங்களுக்கு ஆயுள் கூட, ஆயுள் ஐஸ்வர்யம் ஆரோக்கியம் கிடைக்கிற ஒரு ஆள் அந்த சக்தி மூலாதாரத்திலிருந்து வெளிப்படைய ஆரம்பிக்கிறார். ஏண்டா அமைதியான இடத்துல தான் பாருங்கள், அமைதியில் தான் கடவுளை காணலாம் உண்டு. அந்த அமைதியாகிறதுக்குரிய எல்லாத்தையும் செய்யக்கூடிய ஒரு மகா மந்திரம் காயத்ரி மந்திரம். அது அந்த அமைதியான டைமில் இருந்து நாங்கள் காயத்ரி மந்திரம் சொல்லி நாங்கள் தியானம் பண்ணும்போது எங்களுக்குள்ளே அடங்கி ஒடுங்கி இருக்கிற அந்த உயர்ந்த ஆத்ம சக்தி வெளிப்படைய 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 பாருங்கள், எங்களுக்குடைய எல்லா கஷ்டங்களும் போய் அவர் எங்களை வழிகாட்டுற அளவுக்கு வரும்போது வாழ்க்கையில் இந்த உலகத்தில் பாருங்கள் எல்லாத்தையும் நாங்கள் பெற்று அதில் பற்றில்லாமல் அதில் இருக்க எல்லா விஷயத்தையும் நாங்கள் அனுபவித்து இறுதியில் அவர்கிட்ட போகிறதுக்கு ஒரு வழியை காட்டுறது ஆன்மீகமே ஒழிய ஆன்மீகம் எங்கேயும் யோசித்து அதை விட்டு இதை விட்டு கடமையை சரியாக செய்யாமல் சோம்பலாகவும் துன்பங்களாகவும் வேதனையாக இருக்கிறதுக்கு பாருங்கள் விட்டுத்து போகிறதுக்கு காட்டலை. எல்லாத்தையும் சரியாக செய்யக்கூடிய ஒரு ஞானத்தில் தான் ஆன்மீகம். அப்படிப்பட்ட ஒரு மகா சக்தி படைத்த வழியில் நாங்கள் போகிறதுக்கு எங்களுக்கு பெரும் பாக்கியம் கிடைச்சிருக்கிறேன்னா, கடந்த காலத்தை பாருங்கள் நினைச்சி அசை போட்டு நிகழ்காலத்து பாருங்கக்கூடிய வாழ்க்கையை நாங்கள் சீரழிக்காமல் வருங்காலத்திலையும் பாருங்கள் துன்பப்படாமல், கடந்த காலம் இறந்த காலம் அது போன காலம், வருங்காலம் எங்களுக்கு தெரியாது வரப்போகிறது. இப்போ நடக்கிற அந்த நிகழ்காலத்தில் எங்களுக்கு கிடைச்சிக்க நல்ல அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு கடந்த காலத்து கர்மவினையும் கரைஞ்சிடும், வருங்காலத்திலையும் கர்மம் தாக்காம வாழ்கிற ஒரு பெரிய வாழ்க்கை தான் ஆன்மீக வாழ்க்கை. அப்படிப்பட்ட ஒரு பெரிய மகாசக்தி படைத்த அந்த வழியில் நாங்கள் போகிறதுக்கு இருக்கோம். வருகின்ற 26ஆம் தேதி மகா சிவராத்திரி புதன்கிழமை இரவு பாருங்கள், லிங்கோத்பவ காலம் 12 மணிக்கு வியாழக்கிழமை ஆரம்பிச்சிடும். குரு பாருங்கள், குரு பூஜை
குருவாரம். அப்போ இந்த லிங்கோத்பவ காலம் பாருங்கள், நாங்கள் வியாழக்கிழமையில் தான் அதை நாங்கள் என்ன செய்ய போகிறோம், அனுஷ்டிக்க போகிறோம் இரவு 12 மணிக்கு. இப்போ அவ்வளோ பெரிய பார்க்க பாருங்கள் எல்லாம் கடவுள். புதன்கிழமை 26ஆம் தேதி அதிகாலை பாருங்கள், வியாழக்கிழமை. அப்படி ஒரு பெரிய ஒரு மகா சக்தி படைத்த மகாதேவருடைய அம்பிகைக்கு 9 ராத்திரிகள், சிவனுக்கு ஒரு ராத்திரி மகா சிவராத்திரி. அந்த அம்பிகையோட நேரடியாக என்ன சிவம் ஜடம், சக்தி பாருங்கள் ஜடத்தோடு சேர்ந்தா தான் சிவசக்தி ஒரு ரூபமாக இருக்கிற மாதிரி அந்த இடமாக இருக்கிற அதான் சிவமும் சக்தியும் சேர்ந்து தான் இந்த சரீரம். இந்த சிவம் பாருங்கள் வேலை செய்யணுமெண்டா அங்கே நாங்கள் உள்ளுக்குள்ளடிக்க சக்தியோட தொடர்பு கொள்வது தான் காயத்ரி மய வாழ்க்கை. காயம் இந்த உடம்பு பாருங்கள், காய நோவராமல் சக்தியோட தொடர்பு கொள்ளும் போது இந்த இடம் பாருங்கள் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு வழியை காட்டுறோம். அதுதான் காயத்ரி மய வாழ்க்கை. இந்த காயத்துக்கு துன்பம் வரும்போதெல்லாம் இந்த ஆன்மாவோட தொடர்பு, இந்த சக்தியோட தொடர்பு கொண்டு வாழ்கிற வாழ்க்கை. அப்போ இந்த இது சிவம் ஜடப்பொருள் பாருங்கள், இது ஜடம் சிவம் சக்தியோடு சேரும்போது தான் அவருக்கு பாருங்கள் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமும் பெரிய ஒரு செயலை செய்யலாம் என்பதற்காக தான் சிவசக்தி சொரூபமாக பாருங்கள் சிவபெருமான் நம்மளுக்கு சிவராத்திரியில் ஆண்டு காட்சி கொடுக்க போகிறார். இந்த சிவம் இந்த சிவத்தோட இந்த சிவம் பாருங்கள் இரவு ஃபுல்லாக விடிய பாருங்கள் சக்தியோட தொடர்பு கொண்டு வரும்போது, சக்தியோட சிவம் சேரும்போது தான் பாருங்கள் கர்மாக்கள் கரைக்கப்பட்டு நாங்கள் என்ன சந்தோஷமாக இருப்போம். இப்போ நாங்கள் சக்தியை விட்டு உலக பக்கம் போகல கர்மாக்களை சேர்த்து தான் பாருங்கள். அதனால தான் இப்போ துன்பப்படுறோம். இந்த சக்தியோடு சேரும்போது துன்பம் இல்லாமல் மகிழ்ச்சியாக இந்த உடம்புக்கு மதிப்பாக இருக்கும் இந்த சிவம். அப்போ சிவசக்தி சொரூபமாக மனித உருவில் நடமாடும் கடவுளாக வாழ்கிறதுக்கு கூடிய பெரிய ஒரு வழியை காட்டுறதுக்கு நம்ம சித்தர்களும் யோகிகளும் மகான்களும் ஞானிகளும் எங்களுக்கு இப்படிப்பட்ட பிரதங்கள் யாத்திரைகள் இப்படிப்பட்ட தியான யபங்கள் யாகங்கள் யக்ஷங்கள் இதுகளெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அப்படின்னா எங்களுக்கு பாருங்கள் இந்த சக்தியோட கவனத்தை செலுத்தி வெளியில் நீ வாழும் வரை பாருங்கள் இந்த சக்தியை சார்ந்து வாழும் வாழ்க்கை மிக சந்தோஷமான வாழ்க்கை. நீ சக்தியை விட்டு வாழ்ந்ததுக்கும் சக்தியோட தொடர்பு கொண்டு வாழ்கிறதுக்கும் வித்தியாசம் உனக்கு தெரியுமப்பா. சக்தியோட தொடர்பு கொண்டா ஞான வாழ்க்கை. அதனால தான் நம்மளை பாருங்கள் உள்ளுக்குள்ளே இங்கேயால் போனால் நீ சவம், உள்ளுக்குள்ளே போனால் சிவம் என்ற மாதிரி ரெண்டும் போர்டரில் இருக்கு. நீ சவமாகிறதோ இல்லாட்டி சிவமாகிறதோ நீ தான் தீர்மானிக்கணும் அப்படின்னு சொல்லி சிந்திச்சு பாருங்கள். அப்படி ஒரு பெரிய ஒரு மகா சக்தி படைத்த வழி கிடத்திருக்கு. என் குருநாதர் ஆசீர்வாதம். நீங்கள் எல்லாம் நல்லா இருப்பீங்க. சந்தோஷம்.